லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் எடுத்து அந்த குரலுக்கு இணையான இறை வார்த்தைகளையும் தொகுத்து இவை தொடர்பான வாழ்வியல் நெறி பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த குரல், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பெரியவர்கள் சிறியவர்கள் என்னும் இரு வகையினர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பெரியவர்கள் யார்? செயற்கரிய செய்கிறவர்கள். செயற்குரிய செய்கிறவர்கள் சாதாரண மக்கள், அதை யாரும் செய்யலாம். ஆனால் செயற்கரிய அதை பலரும் செய்ய இயலவில்லை, ஆனால் இவர் செய்கிறார். அப்படிப்பட்ட புதுமைத்தன்மை வாய்ந்த, வலிமைத்தன்மை வாய்ந்த, ஆர்வம் நிறைந்த ஒருவரை நாம் பெரியர் என்று சொல்கிறோம். சிறியர் என்பவர்கள் யார்? செயற்கரிய செய்கலாதார். அப்படிப்பட்ட செயற்கரிய செயல்களை செய்வதற்கு எண்ணமோ முயற்சியோ திட்டமோ இல்லாதவர்களை நாம் சிறியவர்கள் என்று சொல்லலாம். சிறியவர்கள் வழக்கமாக செய்யக்கூடிய வேலை என்ன? அவர்கள் உண்கிறார்கள், உறங்குகிறார்கள், அல்லது தங்கள் குடும்பத்தினுடைய நலனுக்கான ஒரு சில உழைப்பை முன்னெடுக்கிறார்கள், வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள், வாழ்க்கை முடித்துக் கொள்கிறார்கள். இவை எல்லாமே மிக சாதாரணமாக யார் வேண்டும் என்றாலும் சரி, இறையாட்சி தொடர்பான சிந்தனையோ குரல் நெறி தன்மையோ இல்லாத எவரும் கூட செய்யலாம். ஆனால் இந்த இறையாட்சி நெறி உண்மையை அறிந்து கொண்டவர்கள், அவர்கள் பெரியர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் செய்ய இயலாத செயலுக்கரிய செயல்களையே அவர்கள் செய்வதற்கு இயலும் என்று நாம் அறிகிறோம். இறைமகன் இயேசு தன் சீடர்களுக்கு இதைத்தான் ஒரு அறைகோலாக விடுக்கிறார். யாராவது என்னை விட தன் மனைவியையோ மக்களையோ உடன்பிறப்புகளையோ நிலபுலன்களையோ ஏன் தன் உயிரையோ மேலானதாக கருதுகிறார் என்றால் அவர் எனக்குரியவர் அல்ல. மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து, தன் உயிர் என்றெல்லாம் இருக்கிறவர்கள் மிக எளிய மக்கள், மிக சிறியவர்கள். ஆனால் என்னை பின்பற்றுகிறவர்கள், இந்த இறையாட்சி கொள்கையின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், அவர்கள் மிக சாதாரணமாக இருந்தால் போதுமானதல்ல, அவர்கள் இவற்றையெல்லாம் கடந்து நிற்க வேண்டும். போராளி சேக்குவேரா குறிப்பிடுவார், நீ ஒரு போராளியாக இருக்க விரும்பினால் குறைந்தது உன் உயிரையாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். மிகவும் அதிர்ச்சியான ஒரு உண்மை. உயிரை கொடுத்த பிறகு என்ன இருக்கிறது? ஆனால் உயிரை விட மேலான பலவும் இருக்கின்றன. அந்த வகையில் தான் உயிர் என்பது இறைவனுக்கு முன்னிலையில் அது மிகச் சாதாரணமானது. இறை ஆட்சியை நிறுவிட, இறைமை உணர்வோடு வாழ்ந்திட இந்த உயிரை கூட நாம் இழக்கலாம். பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுவார், எனையீண்ட தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் தனை ஈண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நன்மை பயக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்று. ஆக பிறர் நலம், பொதுநலம், இறையாட்சி நலம் இவற்றிற்காக தங்களது உயிரை கூட கொடுப்பதற்கு முன் வருகின்றவர்கள், அவர்கள்தான் மிக பெரியவர்களாக கருதப்படுவார்கள். அந்த வகையில் அன்பிற்கினியவர்களே, நாம் இங்கு பெரியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அரிய பெரிய செயல்களை தியாக மனநிலையோடு செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அதற்கான திடத்தை நம் உள்ளத்திலே வரவழைத்துக் கொள்வோம், இறையருள் பெறுவோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் எல்லாரும் இணைந்து சொல்வதற்கு முயலலாமே. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். வணக்கம், நன்றி. ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
ஒரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேனும் பதம் சரணடைந்தேன், படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதறான என் நிலை உயரச் செய்தார். பதறான என் நிலை உயரச் செய்தார். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன்னாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. இறை இயேசுவின் அன்புக்குரிய இனிய தமிழ் உள்ளங்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய மூவொரு இறைவனின் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒரே கடவுள் 3 ஆட்களாய் இருக்கும் மறைபொருளை கொண்டாடுகின்றோம். திருச்சபை இறைவனின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் தொலையில் இருக்கும் ஒரு நீதிபதியாக அல்ல, மாறாக இரக்கமும் அன்பும் கொண்ட ஒரு சமூகமாக விளங்குகிறார். திருவிவிலியம், திருச்சபை தந்தையர்கள் மற்றும் திரு அவையின் ஆவணங்கள் வழியாக மூவொரு இறைவனே நமது வாழ்வின் ஊற்றின் இலக்கமாக இருப்பதை நாம் இங்கு காண்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இரக்கத்தின் வெளிப்பாட்டை நாம் காண்கின்றோம். சீனாய் மலையில் மோசேயை நாம் சந்திக்கின்றோம். பொற்கன்று வழிபாட்டின் துயரத்திற்கு பிறகு இறைவன் தமது பெயரை வெளிப்படுத்துகின்றார். இந்த பெயர் வெறும் ஒரு பெயர் சொல் அல்ல, மாறாக அவருடைய சாரத்தின் பிரகடனம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்ட இறைவன், சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பும் நம்பிக்கையும் மிக்கவர் என்று கூறுவதை நாம் கேட்கின்றோம். இப்பகுதி இரக்கத்தின் 12 பண்புகளை பிரதிபலிக்கிறது என்று விரிவுரையாளர்கள் சொல்லுகின்றனர். இறைவன் ஒரு தனிமையான வல்லமை அல்ல, மாறாக நம்மோடு பயணம் செய்ய விரும்பும் ஒரு கடவுள் என்பதை இந்த தருணம் நிரூபிக்கின்றது. புனித ஹிலாரி அவர்கள் தமது திருத்துவத்தை பற்றி என்ற நூலில் இறைவனின் இரக்கமே அவருடைய தெய்வீகத்திற்கும் நமது மனிதநேயத்திற்கும் இடையிலான முதல் பாலம் என்று விளக்குகின்றார். தந்தை அனைத்திற்கும் ஊற்று என்றும், அந்த ஊற்று மன்னிப்பதற்கும் தமது மக்களிடையே தங்குவதற்கும் பேரார்வம் கொண்டு ததும்புகிறது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் மகனின் கொடையை காண்கின்றோம். புதிய ஏற்பாட்டின் மிகவும் புகழ்பெற்ற வாக்கியத்தை கொண்டுள்ளது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று. இங்கே மீட்பு செயலின் மூலம் மூவொரு இறைவன் வெளிப்படுத்தப்படுகின்றார். தந்தை மகனை உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, மாறாக உலகை மீட்கவே அனுப்பினார். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி எண் 219 இவ்வாறு கற்பிக்கிறது. கடவுளின் அன்பு என்றென்றும் நிலைத்திருப்பது. மலைகள் நிலை பெயரலாம், குன்றுகள் அசைவுறலாம், ஆனால் உன் மீது நான் கொண்டுள்ள பேரன்பு உன்னை விட்டு அகலாது.
சோதனை சூழ்கையில் உடனிருந்தாய், மனவேதனை போக்கி நல் வாழ்வளித்தாய். அர்ப்பணி செய்கையில் அருகிருந்தாய் இறைவா. அர்ப்பணி செய்கையில் அருகிருந்தாய், அல்லல்கள் நீக்கி அரவணைத்தாய். அடிமையன் மாண்பினை உயரச் செய்து அரியணை ஏற்றி ஒளிரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன்னாமமே, பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. கடவுள் அன்பாய் இருக்கிறார், கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாராய் இருக்கிறார் என்று சொல்லுகின்றது. புனித அகஸ்தினார் இதை தமது திருத்துவத்தை பற்றிய நூலில் பிரபலமாக விவரித்துள்ளார். புனித அகஸ்தினார் இதை பற்றி தமது திருத்துவத்தை பற்றிய நூலில் பிரபலமாக விவரித்துள்ளார். நீங்கள் அன்பை கண்டால் அங்கே மூவொரு இறைவனை காண்கிறீர்கள். தந்தை அன்பு செலுத்துபவர், மகன் அன்பு செய்யப்படுபவர், தூய ஆவியார் அவ்விருவரையும் இணைக்கும் அன்பாக இருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தந்தை மகனை அளிப்பதை நாம் காண்கின்றோம். இது தூய ஆவியார் வழியாக நமக்கு வழங்கப்பட்ட முழுமையான தன்னலமற்ற ஒரு கொடையாகும். இன்றைய 2ஆம் வாசகத்திலே ஒவ்வொரு திருப்பலியின் தொடக்கத்திலும் பயன்படுத்தப்படும் அழகான மூவர் இறைவனின் ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்குகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்களோடு அனைவரோடும் இருப்பதாக. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை விளக்கம் லூமன் ஜென்சியும் 4 இந்த உண்மையை மேற்கோள் காட்டி திருச்சபை என்பது தந்தை மகன் மற்றும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பால் உருவான ஒரு மக்கள் சமூகம் என்று கூறுகிறது. திருச்சபையாகிய நமது உறவு வெறும் மனித சமூக குழு அல்ல, இது இறைவனின் உள்வாழ்வில் நாம் கொள்ளும் பங்காகும். புனித அத்தனாசியார் தமது செராப்பியானுக்கு எழுதிய கடிதங்களில் பின்வருமாறு கற்பிக்கின்றார். மூவொரு இறைவனிடம் வழங்கப்படும் அனைத்து அருளும் கொடைகளும் தந்தையிடமிருந்தும் மகன் வழியாக தூய ஆவியாரில் வழங்கப்படுகின்றன. கிறிஸ்துவின் அருள் இன்றி தந்தையின் அன்பை பெற முடியாது. தூய ஆவியாரின் உறவு இன்றி இவ்விரண்டையும் நாம் அனுபவிக்கவே முடியாது. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மூவொரு இறைவனின் அருளில் வாழ வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2026ஆம் ஆண்டில் மூவர் இறைவனின் பெருவிழாவை கொண்டாடும் வேளையில் மூவர் இறைவனே நமது இல்லம் என்பதை உணர்வோமாக. நம்முடைய மறைக்கல்வியிலே எண் 260 நமக்கு நினைவூட்டப்படுகின்றது. இறைவனின் முழு திட்டத்தின் இறுதி நோக்கம் படைப்புகள் அனைத்தும் புனித மூவொரு இறைவனின் நிறைவான ஒன்றிப்புக்குள் நுழைவதே ஆகும். விவிலிய விரிவுரையாளர்கள் மகனிடம் நம்பிக்கை கொள்வது என்பது நம்மை தண்டனை தீர்ப்பிலிருந்து மீட்டு நம்மை ஒளியில் நிறுத்தும் ஒரு உறவுக்குள் நுழைவதாகும் என்று கூறுகின்றனர். நாம் அவரது பெயரில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த நாளை தொடங்குவது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த உணவை உண்பது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஜெபத்தை சொல்வது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஜெபத்தை நிறைவு செய்வது போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஒரு செயலை செய்வதைப் போல, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் அன்றைய நாளை நிவர்த்தி செய்து உறங்குவதைப் போல அவரது பெயரில் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும்
நாம் பணியாற்றும் ஒவ்வொரு முறையும், நாம் அன்பு செலுத்தும் ஒவ்வொரு முறையும் தந்தை, மகன் மற்றும் தூய ஆவியாரின் பெயராலேயே செயல்படுகின்றோம். கடவுள் ஒரு குடும்பம், ஒரு சமூகம் மற்றும் அன்பின் நித்திய அணைப்பு என்பதை உலகுக்கு காட்டும் மூவொரு இறைவனின் திரு உருவங்களாக நாம் திகழ முயற்சி செய்வோம். பெயர் சொல்லி அழைத்து அருளளித்தாயும் பணிதனை கொடுத்து உடன் நடந்தாய். வறியவர் வாழ்ந்திட என தெரிந்தாய். இறைவா, வறியவர் வாழ்ந்திட என தெரிந்தாய். சிறியவர் உயர்ந்திட வழியும் செய்தாய். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றி அருள் வழி சென்றிட துணை புரிந்தாய். போற்றுவன் புகழுவன் தினம் தினம் உன் நாமமே. பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. சரணம் முழு முதல் தலைவா சரணம். மூவொரு இறைவா சரணம் முழு முதல் தலைவா சரணம். அடியேனும் பதம் சரணடைந்தேன். படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதரான என் நிலை உயரச் செய்தாய். பதரான என் நிலை உயரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே. பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.